மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை. வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விவரம் கேட்டறிந்தார். தேர்தல் முடிந்துவிட்டதால் 234 சட்டமன்ற தொகுதிகளில் பூட்டப்பட்டுள்ள எம்எல்ஏ அலுவலகங்களை திறக்க வேண்டும். தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை மனு. திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு எதிரான வருமான வரி வழக்கு விசாரணைக்கு விதித்த இடைக்கால தடையை மேலும் 8 வாரங்களுக்கு நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் சதுப்பு நிலங்களை அடையாளம் காணும் பணியை ஜூன் மாதம் முதல் துவங்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காங்கிரஸ் கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் தங்களுக்குள் மோதல் இருப்பது போல் நடிக்கின்றனர். மேற்கு வங்க தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். தேர்தல் நடைமுறையில் மக்களின் நம்பிக்கையை அதிகரிப்பதற்கான எங்கள் அரசியல் பிரச்சாரம் தொடரும். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் திட்டவட்டம். தேர்தலில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகைச் சீட்டுகளை 100% சரிபார்க்க கோரிய வழக்கு தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்களை பதிவேற்றிய பிறகு யூனிட்டை சீல் வைக்க வேண்டும். குறைந்தபட்சம் 45 நாட்கள் யூனிட்டை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. வேட்பாளர்கள் கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மெமரியை தொழில்நுட்ப பொறியாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட 7 நாட்களுக்குள் கோரிக்கையை முன்வைக்கலாம் என்றும் உத்தரவு. மாசடைவதிலிருந்து தாஜ்மஹாலை பாதுகாக்கும் தொலைநோக்கு திட்டத்தை 2 மாதங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். உத்தரப்பிரதேச அரசு மற்றும் இந்திய தொல்லியல் துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜனநாயக கடமையாற்றினார் கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா. பெங்களூருவில் வாக்களித்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கண்ணூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். திருவனந்தபுரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளருமான சசி தரூர் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். ஆலப்புழாவில் உள்ள ஜென்மநாட்டில் மலையாள நடிகர் ஃபஹத் ஃபாசில் வாக்களிப்பு. திரிஷூரில் ஜனநாயக கடமையை ஆற்றினார் நடிகர் டொவினோ தாமஸ். பெங்களூருவில் கன்னட நடிகர் கிச்சா சுதீப் வாக்களித்தார். மக்கள் நம்பிக்கையுடன் வாக்களிக்குமாறு வேண்டுகோள். ஹோஸ்கரிஹல்லியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் நடிகர் யாஷ். முன்னாள் கிரிக்கெட் வீரர் அனில் கும்ளே பெங்களூருவில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிப்பு. பொதுமக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிட் வேண்டுகோள். மக்களவைத் தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. பிற்பகல் 3 மணி நேர நிலவரப்படி திரிபுரா மாநிலத்தில் 68.92% வாக்குப்பதிவு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 43% வாக்குப்பதிவு. கேரள மாநிலத்தில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி சுமார் 52% வாக்குப்பதிவு. கர்நாடக மாநிலம் சிக்பல்லாப்பூர் தொகுதியில் 4,80,00,000 ரூபாய் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி. மேற்கு வங்க மாநிலம் பரகனஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிபிஐ சோதனை. சந்தேஷ் காளி விவகாரத்தில் தொடர்புடைய இடங்களில் ரெய்டு. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி கவுன்சிலர்கள் போராட்டம். பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் மேயராவதை பாஜக விரும்பவில்லை என குற்றச்சாட்டு. வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.
5 ஆண்டுகளுக்கு பின்னர் 55 அடிக்கும் கீழே சென்ற மேட்டூர் அணையின் நீர்மட்டம். நாகமரை பரிசல் துறை பகுதியில் வெளியே தெரியும் நந்தி சிலை மற்றும் கிறிஸ்தவ தேவாலய கோபுரம். மகேந்திரகிரியில் PS4 என்ஜின் சோதனை வெற்றி. என்ஜின் பாதுகாப்பாக உள்ளது என்றும் இஸ்ரோ தலைவர் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 54,040 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை விமான நிலைய கழிவறையில் கேட்பாரற்று கிடந்த 85 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மீட்பு. மர்ம பார்சலில் வெடிகுண்டு இருக்குமோ என்ற சந்தேகத்தில் சோதனை நடத்திய போது தங்கக்கட்டிகள் கண்டுபிடிப்பு. IPL டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. புகார் மனுவை பரிசீலித்து முடிவெடுக்க BCCI தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. IPL 42வது லீக் போட்டியில் கொல்கத்தா பஞ்சாப் அணிகள் இடையே இன்று பல பரீட்சை. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி.